Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சார், இந்த அரசு பதவியேற்றதுக்கு பிறகு இப்போ நீங்களாம் சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றுக்கிட்டீங்க. இந்த அரசு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு சபாநாயகருக்கான தேர்தல் நடக்குது. உங்கள் அபிப்பிராயம் என்ன நிலைப்பாடு? கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக சிறப்பான பல திட்டங்களை நிறைவேற்றினார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் ஒவ்வொரு இல்லத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டது. அதன் மூலமாக தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதையில் சென்றது. இரட்டை இலக்க வளர்ச்சியை இந்தியாவில் அடைந்த முதன்மையான மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு விளங்கியது. அதே வளர்ச்சியின் பாதையில் இந்த அரசு செல்ல வேண்டும். குறிப்பாக சிறுபான்மை மக்கள், பெண்கள், குழந்தைகள், கல்வி முன்னேற்றம் இவற்றில் இந்த அரசு முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும். சமூக நல்லிணக்கம் மேலோங்கி இருப்பதற்கும் அதேபோன்று தமிழ்நாட்டை மேலும் வளர்ச்சியின் பாதையில் அழைத்து செல்வதற்கும் இந்த அரசு நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும். நேற்றைய முதலமைச்சருடைய பதவியேற்பு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது மிகுந்த வருத்தத்திற்குரியது. தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மக்களுடைய உணர்வாக, தமிழ் மக்களினுடைய ஆன்மாவாக இருக்கின்றது. பிறகு பலத்த எதிர்ப்பு கிளம்பிய பிறகு மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இனி தமிழ்தாய் வாழ்த்துக்கு உரிய இடம் தரப்படும், முதலிலே அது பாடப்படும் என்று சொல்லியிருக்கிறார். புதிய அரசு ஏற்கனவே பின்பற்றி வந்த அந்த மரபை, தமிழ்தாய் வாழ்த்து தான் அரசு நிகழ்ச்சிகளினுடைய தொடக்கமாக அமைவதற்கு முழு முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று நம்புகிறேன். அரசு கொடுத்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்றாங்கன்னா, கவர்னர் மாளிகை தான் நிகழ்ச்சி ஒருங்கிணைச்சாங்க. அவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸில் தமிழ்தாய் வாழ்த்து தேர்டு போயிடுச்சு, ஃபியூச்சரில் பார்த்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. சரியா இருக்கும்? இல்லை, அது முன்பே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அது போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக அந்த அரசு இருந்தது. அதன் காரணமாகவே அன்றைய ஆளுநர் ஆர்.என். ரவி சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்த நிகழ்வுகள்லாம் நடைபெற்றது. எனவே இதில் ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதன்மையான இடத்தை தர வேண்டும் என்பது தான் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதே போல தமிழ்நாட்டில் இந்த நிதி நெருக்கடி பிரச்சனை இருக்கு அப்படின்ற 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு முதலமைச்சர் பதவியேற்று பேசினார். இதுக்கு முன்னாடியே முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நடவடிக்கை இல்லை, முதலாவதாக இது போன்ற ஒரு அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்பு சட்டமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை பற்றி புரட்டி பார்த்திருக்க வேண்டும். முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் போது என்ன நிலை என்பதை தெளிவாக எடுத்து சொன்னார். எனவே பதவி ஏற்ற உடனேயே கடந்த அரசு மீது குற்றம் சாட்டுவது சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை. ஆவணங்களை பார்த்து, பதிவுகளை பார்த்துவிட்டு கருத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.